Bonjour, il est 26th August 2024. Vasis Ut அப்படிங்கிறோம். ஆகஸ்ட்ங்கிறது ஊத், மில் வேன் காத்து, லேர்ந்தி அப்படிங்கிறது லியூனார் LUNDI. மண்டே திங்கள், திங்கள் தமிழ்ல திங்கள்னாலும் நிலா, பிரெஞ்சுல லியூன்னு சொன்னாலும் நிலா. அந்த நிலவு நாளில் நாம் நம் பயில்களை தொடங்குகிறோம். Pourtant, en dernière analyse, tout dépend réellement de la grâce divine. Et nous devons regarder l'avenir avec confiance et sérénité, tout en progressant aussi rapidement que nous le pouvons. இதுல வந்து கவனிங்க, இந்த ஃபைனல் அனாலிசிஸ் tout dépend réellement de la grâce divine. Everything, டூனா ஆல் டிபெண்ட். இப்ப TOUS வரும், சில இடத்துல TOUT வரும், ரெண்டுமே ஆல் அப்படிங்கிறது குறிக்கும். நம்ம என்ன சொன்ன மாதிரி ஆரோவில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து புத்தூஸ், TOUS அப்படின்னு வரும். அது வந்து ஃபார் ஆல் அப்படிங்கிற அர்த்தம். தமிழ்ல நம்ம அந்த ஒரு பாட்டு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் பாட்டுல நம்ம கேட்டிருப்போம். அந்த தூ தான் அங்க புத்தூஸ் மத போட்டுக்காங்க, அனைவருக்கும் அப்படிங்கிற பொருள். சரி, tout dépend réellement de la grâce, so grâce divine. Everything depends, all depends really on the grace of the divine grace. Et nous devons regarder l'avenir. Nous, a and nous, na we, devons na must, regarder na look at the l'avenir அப்படின்னு சொன்னா future னா எழுதிங்க l'avenir. இந்த வனீர் அப்படின்னு சொன்னாலே வருதல் அப்படின்னு அர்த்தம். லவனீர்னா வரக்கூடிய காலம், வரும் காலம் அப்படின்னு சொல்றதுக்கு லவனீர். அது ஃபியூச்சர் டென்ஸுக்கும் அவர் சொல்லுவோம் லவனீர். அவக்னா வித் கான்ஃபியன்ஸ் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா டி மிஸ்ஸிங் ஆகுது. கான்ஃபியன்ஸ் செரேனிட்டேன்னா அமைதி. தூத்தம் இங்க வந்து லியேசன் கொடுக்கும். தூத்தம் ப்ரொக்ரஸான் தோசி, அந்த 4 வார்த்தையும் வந்து நம்ம லியேசன் கொடுக்கலாம். தூத்தம் ப்ரொக்ரஸான் தோசிங்க. ஆல் இந்த திருப்பி இங்க வந்து TOUT ஆல் இன் ப்ரோக்ரஸிங். ANTன்னு வந்தா INGன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆல் ப்ரோக்ரஸிங். ஓசின்னு ஆல்சோ. ராபிட்மோனா ரேபிட்லி, ஸ்பீட்லி, ஃபாஸ்ட் அப்படின்ட்டோம். கனூல புமோ, தட் வி கேன் டூ இட் அப்படின்னு அர்த்தம். இங்க நல்லா ஒருத்தர் நோட்ல எழுதுறவங்க OCAUSSI அந்த அப்புறம் அதுக்கடுத்து ஒரு அட்ஜெக்டிவ் ஏதோ வரும், அதுக்கப்புறம் க அப்படின்னு வந்தா நீங்க எப்படி எழுதுனா ஓசி 3 புள்ளிகள் அதுக்கப்புறம் க அப்படின்னு எழுதுனா ஆஸ் மச் ஆஸ்ங்கிற பொருள்ல வரும். ஓசி க அப்படிங்கிறது அது வந்து ஆஸ். இப்ப வந்து நம்ம வந்து கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல வந்துட்டு இது வந்து அப்படி ஈக்குவலா வரும். ஆஸ் மச் ஆஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆஸ் சூன் ஆஸ் அப்படிங்கிறதுக்கு பிரெஞ்சுல ஓசி கன்னு தான் வரும். ஓசின்னு 2 தடவை வராது. ஓசினா ஆல்மோஸ்ட் ஆல்சோங்கிற பொருள் தான் வரும். ஆனா இங்க வந்து ஓசி ராபிட்மோ கனூல புவோம். அப்படின்னா நூ புவோம் அப்படின்னா வி கேன். இல்லைன்னா அந்த வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னேறுகிறோமோ, அந்த தூ தெப்பா நூ தெவோ ரெகார்டே, எந்த அளவுக்கு நம்ம முன்னேறுகிறோம் அப்படிங்கிறது பார்க்கிறோம். இது வந்து இங்கிலீஷ்ல நம்ம இப்ப பார்ப்போம். In the final analysis, everything really depends on the divine grace, and we should look at the future with confidence and serenity, progressing at the same time as quickly as we can. And as quickly as we can, OC rapidmo ka அப்படின்னு அங்க வந்திருக்கு. இந்த as ஈக்குவல் சொல்லுவோம் இல்லையா, he is as tall as he is அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். கம்பேரிட்டிவ்னா 2 பேரை ஒத்து பார்க்கும்போது ஒன்றை விட ஒன்று உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ, he is shorter than him or he is taller than him சொல்லுவோம். அந்த அவன் தான் உள்ளத்திலே உயரமானவன் அப்படின்னு he is the tallest சொல்லுவோம். அது சூப்பர்லேட்டிவ். கம்பேரிட்டிவ். ஈக்குவல் அப்படின்னு சொல்லும்போது as much as, இது வந்து கிராமர், அது மறந்துடாதீங்க. இப்ப as quickly as we go, எந்த அளவுக்கு நம்ம வேகமாக முன்னேற முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம முன்னேற வேண்டும். ஏன்னா எதிர்காலம்னா முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய சொல். In the final analysis, everything really depends on the divine grace, and we should look at the future with confidence and serenity, progressing at the same time as quickly as possible, as we can. இப்ப
இப்ப நான் பிரெஞ்சுல படிக்கிற ஓரளவு உங்களுக்கு பிடிக்கும். pourtant en dernière analyse அந்த எஸ் பிட்வீன் அந்த ஒய் வந்து வவல் மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு டபுள் ஐ ஈன்னு நெடில் தான் அந்த லீஸ். அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு ஜெட் சவுண்ட் வந்துடும். ஸோ pourtant en dernière analyse tout dépend réellement de la grâce divine et nous devons regarder l'avenir avec confiance et sérénité tout en progressant aussi rapidement que nous le pouvons. ஏன்னா இங்க நிறுத்திக்கலாம். tout en progressant aussi rapidement que nous le pouvons. இந்த வி வந்து இதான் வரணும். கிரிக்கெட்டிங் மறந்துடாதீங்க. ஒரே நிமிஷம் லைன்ல இருங்க. பூர்த்தம் அப்படின்னு சொன்னா எட்டுன்னு சொல்லுவோம், ஹவர்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கங்க. ஆனா இந்த இடத்துல அதுக்கு முந்தின சென்டென்ஸ் இருந்தாலும் எட் எல்லாரும் அப்ப வந்து எதோ பார்க்கும்போது இதுக்கு எதிர்நிலையில இருக்கக்கூடிய கருத்தா இருக்கும். இருந்த போதிலும் அப்படிங்கிற பொருள் தான் அங்க வரும். அதை வந்து இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதை வந்து ஒரு சேஃபா அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபைனல் அனாலிசிங் எவ்ரி திங் ரியலி டிபெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. பிரெஞ்சுல வந்து இந்த பூர்த்தா வந்து வேற ஏதோ முந்தின சென்டென்ஸோட தொடர்பு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதோட நாம ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.